வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம பூமிக்கே உயிர் கொடுக்கிற ஒரு முக்கியமான சுழற்சி. அதுதான் கார்பன் சுழற்சி. நீங்க சுவாசிக்கிற காத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பூமியில இருக்கிற எல்லா உயிருக்கும் ஆதாரமான ஒரு மெல்லிய நடனம் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த ரகசிய நடனம் தான் கார்பன் சுழற்சி. இது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள சுத்தி ஒவ்வொரு நொடியும் நடந்துட்டே இருக்கிற ஒரு அற்புதம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கார்பன் சுழற்சின்னு சொல்றது இயற்கையோட ஒரு பெரிய ரீசைக்ளிங் சிஸ்டம் மாதிரி. இதுல கார்பன் அணுக்கள் இருக்கு இல்லையா, அதுங்க வளிமண்டலம், பூமி, அப்புறம் நம்மள மாதிரி உயிரினங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். கார்பன்னா ஏதோ கெமிஸ்ட்ரி புக்ல படிச்ச ஒரு வார்த்தைன்னு நினைக்காதீங்க. அது நம்ம உயிருங்க. நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏல இருந்து நாம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும், ஏன் ஒரு மரத்தோட இலையில கூட கார்பன் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பூமி ரொம்ப சூடாவாம ரொம்ப குளிராவாம நாம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வெப்பநிலையை சரியா வச்சுக்கிறதுக்கும் இந்த கார்பன் தான் காரணம். சரி, இந்த கார்பன் சுழற்சியில ரெண்டு முக்கியமான பாகம் இருக்கு. அதுல முதல் பாகம் ரொம்ப வேகமா நடக்கிற ஒண்ணு. அதான் வாழ்வின் இயந்திரம்னு சொல்லலாம். இது ஒரு அழகான நாட்டியம்னு கூட சொல்லலாம். முதல்ல செடி கொடிகள்லாம் என்ன பண்ணுனா, காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்து சூரிய ஒளியை வச்சு தனக்கு சாப்பாடு தயாரிச்சுக்கும். அடுத்து விலங்குகள் அந்த செடிகளை சாப்பிடும். அப்புறம் நாமளும் சரி மற்ற விலங்குகளும் சரி மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடா வெளியிடுவோம். கடைசியா உயிரினங்கள் இறந்த பிறகு அதுல இருக்கிற கார்பன் திரும்பவும் மண்ணுக்கும் காத்துக்கும் போயிடும். இது பாருங்க, சில நாட்கள்ல இருந்து சில வருஷங்களுக்குள்ள நடந்து முடியற ஒரு வேகமான தொடர்ச்சியான ஓட்டம். ஆனா கதை இதோட முடியல. இந்த வேகமான சுழற்சி ஒரு சின்ன பகுதி தாங்க. இதுக்கு பின்னால ரொம்ப ரொம்ப மெதுவா லட்சக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கிற இன்னொரு பெரிய சுழற்சி ஓடிட்டே இருக்கு. அத பூமியோட ரகசிய பொக்கிஷ பெட்டகம்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். கார்பன் சுழற்சிக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒன்னு நம்ம கண்ணு முன்னாடியே சில வருஷங்கள்ல உயிரினங்களுக்குள்ள நடக்கிற வேகமான சுழற்சி. இன்னொன்னு பாறைகளுக்கும் பூமிக்கும் அடியிலையும் பல மில்லியன் வருஷங்கள் எடுத்துக்கிற ஒரு மெதுவான பிரம்மாண்டமான புவியியல் சுழற்சி. இங்க தான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. நம்ம பூமியில இருக்கிற கார்பன்ல பெரும் பகுதி காத்துல இல்லவே இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? பெருங்கடல்கள்லயும் பாறைகள்லயும் தான் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம காத்துல இருக்கிறத விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க. இந்த மெதுவான சுழற்சி எப்படி நடக்குதுன்னா, கடல் வாழ் உயிரினங்களோட ஓடுகள்ல இருக்கிற கார்பன் கடலுக்கு அடியில போய் படிஞ்சிடும். பல மில்லியன் வருஷங்கள்ல இந்த படிவங்கள்லாம் பாறையா மாறிடும். அப்புறம் பூமிக்கு அடியில நடக்கிற டெக்டானிக் அசைவுகளால இந்த கார்பன் நிறைஞ்ச பாறை பூமிக்குள்ள ஆழமா போயிடும். கடைசியா எரிமலைகள் வெடிக்கும் போது இந்த கார்பன் திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடா வளிமண்டலத்துக்கு வந்து சேரும். இது ரொம்ப மெதுவான ஒரு பயணம்தான். ஆனா நம்ம கிரகத்தோட சமநிலைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல யுகங்களா இந்த வேகமான சுழற்சியும் சரி மெதுவான சுழற்சியும் சரி ரெண்டும் ஒரு இயற்கையான சமநிலையில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த சமநிலை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான வருஷங்களா இயற்கை இந்த கார்பன் சுழற்சியை தானாவே அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பேலன்ஸ் தான் நம்ம பூமிக்கு ஒரு நிலையான காலநிலையை கொடுத்துச்சு. உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணமாவும் இருந்துச்சு. ஆனா அப்புறம் நாம வந்தோம். கடந்த சில நூற்றாண்டுகள்ல மட்டும் பூமிக்கு அடியில பல மில்லியன் வருஷங்களா பூட்டி வைக்கப்பட்டிருந்த கார்பனை, அதாவது புதைப்படிவ எரிபொருட்களை நாம தோண்டி எடுத்திருக்கோம். எவ்வளவு தெரியுமா? சுமார் 450 கிகா டன்கள். இது பூமி பல மில்லியன் வருஷமா சேமிச்சு வச்சது. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? பல மில்லியன் வருஷம் நடக்க வேண்டிய ஒரு மெதுவான சுழற்சிய நாம ஒரு ஷார்ட்கட் எடுத்து நொடி பொழுதுன்னு வேகமான சுழற்சிக்குள்ள தள்ளி விட்டுட்டோம். பல வருஷங்களா பூட்டி வைக்கப்பட்டிருந்த கார்பனை ஒரே நேரத்துல காத்துல கலக்கிற மாதிரி இது. இதோட விளைவு என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தொழில் புரட்சி ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு கிட்டத்தட்ட 52% அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்படி சமநிலை தப்புனதுனால நம்ம பூமி முழுக்க பல பெரிய விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த சமநிலை இல்லாததுனால வர்ற விளைவுகள் ஏதோ நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, அது நிஜம். நம்ம காத்துல அதிகமாகிற கார்பன் ஒரு போர்வை மாதிரி பூமியோட வெப்பத்தை உள்ளேயே பிடிச்சு வைக்குது. இதனால பூமி சூடாகுது. கடல்கள் இந்த அதிகப்படியான கார்பனை உள்ளே இழுக்கும்போது அது அமிலத்தன்மையா மாறுது. இதனால பவழப்பாறைகள் மாதிரி பல கடல்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. இது ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி ஜொடையா இருக்கு. கடைசியில நம்ம எல்லாரையும் பாதிக்கும். இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு புரிய வைக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த சொன்னா போதும். இன்னைக்கு நம்ம காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவு
கடந்த 36 லட்சம் வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆமாங்க, நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது பூமி வரலாற்றிலேயே ஒரு அசாதாரணமான காலகட்டம். பல யுகங்களா இந்த கார்பன் சுழற்சி தான் நம்ம பூமியை நாம வாழ்றதுக்கு ஏத்த இடமா வச்சிருந்தது. ஆனா இப்போ நாம அந்த தராசை ஒரு பக்கம் சாய்த்து விட்டோம். இந்த நிலையை மாத்தி ஒரு புதிய சமநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இயற்கைக்கு உதவ முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி.